டெக் இந்த செய்தியிலிருந்து வணக்கம். ஸோ இந்த வாரத்துக்கான முக்கியமான டெக் நியூஸ்க்குள்ள போக முன்னாடி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஏற்கனவே இந்த கொரோனா டைமில் வந்து 3 லேயர் ஃபேஸ் மாஸ்க், 6 லேயர் ஃபேஸ் மாஸ்க், ஏர் ஃபில்டர் ஃபேஸ் மாஸ்க், இது போக N95 மாதிரி பலவிதமான மாஸ்க் வந்து கேள்விப்பட்டிருப்போம். இப்போ புதுசாக எல்ஜிலேருந்து ஏர் ஃபில்டர் ஃபேஸ் மாஸ்க் அப்படிங்கிற ஒரு மாஸ்க் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாஸ்க்கை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம ரூம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக ஏர் ஃபில்டர் வச்சிருப்போம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஏர் ஃபில்டரை சின்ன ஒரு யூனிட்டாக ஆக்கி அதை மாஸ்க்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க எல்ஜி நிறுவனம். ஸோ மேலும் வந்து இந்த மாஸ்க்கை பற்றி பேசும்போது இதில் வந்து 2 ஃபேன் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 2 ஃபேனை வந்து ஏர் வந்து இன்டேக் பண்ணுறதுக்கும் ப்ரீத்திங் பண்ணும்போது வந்து அதுக்கு ஏற்றாப்புல வந்து ஸ்பீட் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து ப்ரீத்திங் பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பியூர் ஏரை ப்ரீத் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக வந்து நமக்கு வந்து யூவி ரேஸும் உள்ளே கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஏர் ஃபில்டர் மூலமாக வரக்கூடிய அந்த காற்றை ஃபுல்லாத்தையும் நல்லா ஃபுல்லாக பியூரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே உங்களுக்கு காற்று வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வைரஸ் மாதிரியான எல்லா விதமான இன்ஃபெக்ஷன்ஸை வந்து ஃபுல்லாக அழிச்சிடும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. மேலும் இந்த ஏர் ஃபில்டர் ஃபேஸ் மாஸ்கில் 820 mAhக்கான பேட்டரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பேட்டரி லைஃப் எவ்வளோ நாள் தாங்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணலை. ப்ரைசிங் மாதிரியான டீட்டெயில்ஸ் இப்போதைக்கு தெரியல. ஆனால் IFA ஈவெண்ட்டில் வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க்கை வந்து எல்ஜி நிறுவனம் அறிமுகப்படுத்த இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதை பற்றின ப்ரைசிங்லாம் தெரியும். ஸோ ஃபேஸ் மாஸ்கில் ஏர் ஃபில்டர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. டெக்னாலஜி பயங்கரமாக வளர்ந்துட்டு போகுது. ரியல்மிலேருந்து 7 மற்றும் 7 Pro ஸ்மார்ட் ஃபோனை வந்து செப்டம்பர் 3ஆம் தேதி வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபோனுக்கான சில டீசர் இமேஜ் வந்து ரியல்மி நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வந்து பஞ்ச் ஹோல் கட் அவுட்டோட இந்த கேமரா வர்ற மாதிரி தெரியுது. மேலும் இந்த ஃபோன் வந்து 65 வாட்க்கான ஃபாஸ்ட் டாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதனால் ரொம்ப வேகமாக சார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது போக இந்த ஃபோனில் வந்து 64 மெகா பிக்சலுக்கான செகண்ட் ஜென்ரேஷன் கேமரா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ முந்தைய இருந்த கேமரா காட்டிலும் இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரியல்மி 7 Pro பொறுத்தவரையும் இதோட சார்ஜிங் ஸ்பீட் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுபடி பார்க்கும்போது 0 to 100 வெறும் 34 நிமிஷத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. 3 நிமிஷம் மட்டும் சார்ஜ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் வரையும் கால்ஸ் பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. 2.5 மணி நேரம் வரையும் மூவிஸ் பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. வெறும் 3 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே. ஸோ அந்த அளவுக்கு வேகமாக சார்ஜிங்கோட கெப்பாசிட்டி இந்த ஃபோனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ரியல்மியோட 7 மற்றும் 7 Proவோட சேல்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் வந்து வர இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த ஃபோனை பற்றி தெரியணும் இல்லை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செப்டம்பர் 3ஆம் தேதி இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகுது. ஸோ லான்ச் ஆன உடனே இதை பற்றின தனி வீடியோ நம்ம சேனலில் போடுறேன். ஓப்போலேருந்து F17 மற்றும் F17 Pro ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் வர செப்டம்பர் 2ஆம் தேதி அறிமுகப்படுத்திருக்காங்க. அப்படிங்கிறத வந்து ஓப்போ நிறுவனம் அவங்களோட வெப்சைட்டில் அஃபிஷியலாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த F17 Pro ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்தவரைக்கும் 25,000 அப்படிங்கிற ப்ரைசிங் கீழே தான் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த ஃபோனில் வந்து ஒரு 6.43 இன்ச் ஃபுல் HD+ AMOLED டிஸ்பிளே இருக்குன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட ஹீலியோ P95 சிப்செட்டோட 4000 mAh பேட்டரி 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் பண்ணாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஃபோன் செப்டம்பர் 2ஆம் தேதி சரியாக நைட்டு 7 மணிக்கு வந்து இந்தியாவில் லான்ச் ஆக இருக்கு. இந்த ஃபோன் லான்ச் ஆனோட இந்த ஃபோனை பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் போடுற விஷயங்களை வந்து தனி வீடியோவில் சொல்கிறேன். கூகுள் பே ஆப்புக்கு வந்து இப்போ இந்தியாவில் வந்து புதுசாக NFC சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது NFC பேஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த NFC டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் வந்து NFC சப்போர்ட் இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஏதாவது பேமெண்ட் வந்து செலுத்துறதுக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் என்டர் பண்ண தேவையில்ல, QR கோட் ஸ்கேன் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து அந்த NFCயோட சிப்புக்கு முன்னாடி உங்கள் ஃபோன் அப்படி வச்சுட்டீங்கனாலே பேமெண்ட் ஆயிரும். ஸோ இது சிம்பிளான பேமெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாகவும் பேமெண்ட் பண்ணலாம். மேலும் இப்போதைக்கு வந்து ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் மாதிரியான குறிப்பிட்ட வகையான கிரெடிட் மற்றும் டெபிட் கார்ட்ஸ் வந்து இது என்ரோல் பண்ணி வந்து இந்த NFC பேமெண்ட்டை உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து கூடிய ஒரு வேளை எல்லாருக்கும் வர இருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக இந்தியாவில் வந்து Redmi 9 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரெட்மியோட 9A அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து செப்டம்பர் 2ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ண இருக்காங்க. இந்த ஃபோன் ஏற்கனவே வந்து மலேசியாவில் கிடச்சிட்டு இருக்கு. அதனால் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்தவரையும் ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.53 இன்ச் HD+ ரெசல்யூஷன் உள்ள LCD டிஸ்பிளே, மீடியாடெக்கோட ஹீலியோ G25 ப்ராசர், 2GB RAM, 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 5000 mAh பேட்டரி, மேலும் பேக் சைடில் 13 மெகாபிக்சல் மெயின் கேமரா, 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். இது போக வந்து இந்த ஃபோனில் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஃபோனோட வாய்ஸை பொறுத்தவரையும் இது Android 10 OSல MIUI 11 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. மலேசியாவில் உள்ள இந்த ஃபோனோட ப்ரைசிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா இந்திய மதிப்பில் பார்க்கும்போது 6300 அப்படிங்கிற ப்ரைசிங்கில் வருது. ஸோ இந்தியாவில் ஒரு வேளை 7000 7500 அப்படிங்கிற ப்ரைசிங்கில் வந்து லான்ச் பண்ணுவாங்க ஸோ எதிர்பார்க்கப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ப்ரைஸில் கொண்டு வராங்கிறத. மேலும் ஸ்டோரேஜ் வெர்ஷன்லையும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. டிக்டாக் வந்து செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் யூஎஸ்ல வந்து இயங்காது அப்படிங்கிறத வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிட்டாங்க. அதனால் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு முன்னாடி இந்த டிக்டாக்கை வாங்குறதுக்காக வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து டிக்டாக்கோட டீல் பேசிட்டு இருக்காங்க. பிரைசிங் பொறுத்தவரையும் $20 பில்லியன்லேருந்து $30 பில்லியன் வரையும் இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மேலும் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து இப்போ அமெரிக்க நிறுவனமான வால்மார்ட், அதாவது ஃப்ளிப்கார்ட் கம்பெனியை வாங்கியிருக்கிறவங்க வந்து இப்போ டேரெக்டாக வந்து மைக்ரோசாஃப்டோட இணைஞ்சு வந்து இந்த டீலில் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ அதனால் செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த டீலை முடிக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை ரொம்ப சூடாக வேகமாக நடந்துட்டு இருக்கு.
கூகுள் அசிஸ்டன்ட்ல வந்து ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அறிமுகப்படுத்தி வச்சாலும் இப்போ தான் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்திருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த பர்டிகுலர் டேயில் வந்து உங்களுக்கு என்னென்ன ஷெடியூல் இருக்குது, அதாவது பர்த்டே இருக்கா, ஈவெண்ட்ஸ் இருக்கா, அது போக வந்து ஏதாவது ரிமைண்டர் செட் பண்ணி வச்சிருக்கீங்களா, இது போக உங்களோட வெதர், அந்த மாதிரியான பலவிதமான விஷயங்கள் வந்து இந்த டேட்டுக்குள்ளே என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் ஷெடியூல் பண்ணி ஒன்றா காட்டும். ஸோ இது வந்து உங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் கூட நீங்கள் இன்ட்ராக்ஷன் வைக்கிறத பொறுத்து வந்து இந்த ஷெடியூல் வந்து மாறி காட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது உங்கள் டே வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி என்னென்ன டைமுக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த டைமில் வந்து ஷோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் போயிட்டு ஹே கூகுள் ஷோ மீ மை டே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த கூகுள் அசிஸ்டன்ட்டோட இந்த ஸ்னாப்ஷாட் ஃபீச்சர் வந்து ஓப்பன் பண்ணி எல்லா விதமான உங்களுக்கு அந்த நேரத்துக்குள்ள டேட் உள்ள ஷெடியூல் எல்லாத்தையும் வந்து காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து கொஞ்சம் யூசர்ஸ்க்கு கிடைச்சிட்டு இருக்கு. கூடிய விரைவில் இந்த ஸ்னாப்ஷாட் ஃபீச்சர் எல்லா விதமான கூகுள் அசிஸ்டன்ட் யூசர்ஸ்க்கும் கிடைக்க இருக்கு. ஷாமிலேருந்து ஒரு 3rd ஜென்ரேஷனுக்கான அண்டர் டிஸ்பிளே கேமரா வந்து இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கான டீசர் வந்து ஷாமி நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து அண்டர் டிஸ்பிளே கேமரானா என்ன அப்படிங்கிறத பற்றின வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதை பற்றி பார்க்கலன்னா மேலே கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்டர் டிஸ்பிளே கேமரானா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்து கேமரா இருக்க போது இந்த கேமரா வந்து உங்களுக்கு வெளியிருந்து பார்க்கறதுக்கு தெரியாது, ஸ்க்ரீனுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற காரணத்தினால. ஸோ பேசிக்காக ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா கூர்ந்து பார்க்கும்போது வந்து அந்த இடத்துல கேமரா இருக்கிறது வந்து உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். அதாவது டிஸ்பிளே வந்து அந்த இடத்துல கொஞ்சம் மங்கலாக இருக்கும். இந்த 3rd ஜென்ரேஷன் அண்டர் டிஸ்பிளே கேமரா வந்து அந்த ஒரு டிஃபரன்ஸே இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. நார்மலான டிஸ்பிளே எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த 4 பிக்சல் அரேல வந்து 4 பிக்சல்லையும் வந்து 4 பிக்சல்லையும் உங்களுக்கு வந்து லைட் ரே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கேமரா பொறுத்தவரையும் அதில் ஒரு 4 அரேல ஒரே ஒரு அரேல மட்டும் தான் பிக்சல்ஸ் வந்து வைப்பாங்க. ஸோ அதனால வந்து இது வந்து கொஞ்சம் நல்ல பிரைட்டாக தெரியும் சொல்லியிருக்காங்க. அதனால் பேக்ரவுண்டில் கேமரா இருக்கிறது உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. கேமரா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோட எண்டில் வந்து ஒரு டீசர் மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அடுத்த வருடம் அதாவது 2021 ஷாமி ஃபோன்ஸ்ல வந்து லான்ச் பண்ணும்போது இந்த அண்டர் டிஸ்பிளே கேமரா டெக்னாலஜியோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆக இருக்கு. இந்த அண்டர் டிஸ்பிளே டெக்னாலஜி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த டாட் நாச்சு, பஞ்ச் ஹோல் அதுக்கெல்லாம் வந்து வேலையே இருக்காது. ஃபுல்லாக ஃப்ரண்ட் சைடில் டிஸ்பிளே மட்டும் தான் இருக்க போகுது. ஆசஸ்லேருந்து Zenfone 7 மற்றும் 7 Pro ஸ்மார்ட் ஃபோன் வந்து தைவானில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த ஃபோனை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் வந்து போன ஜென்ரேஷன் Asus Zenfone மாதிரியே வந்து இதுலேயுமே ஃப்ளிப் கேமராவோட வருது. அதாவது பாப்பர் செல்ஃபி கேமரா கிடையாது, பேக் சைட்லேருந்து இந்த கேமரா வந்து ஃப்ரண்ட்டை பார்த்து எந்திரிச்சு நிற்கிற மாதிரி ஒரு கேமரா வச்சிருக்காங்க. அதாவது பேக் சைடும் ஒரே கேமரா தான், ஃப்ரண்ட் சைட்லையும் ஒரே கேமராவாக தான் இருக்க போகுது. இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், 200 ஹெட்ஸ் சாம்பிளிங் ரேட்டோட வருது. கார்னிங் உலகில் 6 ப்ரொடெக்ஷனோட வருது. மேலும் Asusோட Zenfone 7 Pro ஸ்மார்ட் ஃபோன் வந்து Snapdragon 865 ப்ளஸ் சிப்செட்டோட, அதே Zenfone 7 பொறுத்தவரை Snapdragon 865 சிப்செட்டோட வருது. ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வெர்ஷனை பொறுத்தவரையும் நமக்கு வந்து Zenfone 7 Proல வந்து 8GB ரேம் வித் 512GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதே Zenfone 7ல வந்து 8GB ரேம் மற்றும் 6GB ரேம் வெர்ஷன் இருக்கு, 128GB ஸ்டோரேஜோட வருது. ஸ்டோரேஜை பொறுத்தவரை UFS 3.1 ஸ்டோரேஜ் வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு டெடிகேட்டட் சிம் செட் கொடுக்குறாங்க. 2 TB வரையும் எக்ஸ்ட்ரா டவுன்லோட் பண்ணிக்கலாம். கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் முதல் கேமரா 64 மெகாபிக்சல் சோனியோட IMX686 சென்சார் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து ஒரு 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது சோனியோட IMX363 சென்சார் வருது. மூணாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 12x வரையும் நமக்கு டிஜிட்டல் ஜூம் பண்ண முடியும். அதே வந்து 7 Proல வந்து நமக்கு வந்து 4 ஆக்சிஸ் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இந்த டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. விலை அப்படின்னு பார்க்கும்போது Zenfone 7 வந்து 55000 அப்படிங்கிற விலையிலையும், அதுவே Zenfone 7 Pro பொறுத்தவரையும் 70000 அப்படிங்கிற விலையில வந்து ஆரம்பமாகுது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போதைக்கு தாய்வானில் மட்டும் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு இது வருமா இல்லைன்னு தெரியல, ஆனால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் ஹிட் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன்னா காரணம் இந்த ஃப்ளிப் கேமராக்காகவே இந்த ஃபோன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சைனாவில் வந்து ஜியோனி M30 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெஷாலிட்டி என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் 10000 mAh பேட்டரி இருக்க போகுது. ஸோ 10000 mAhங்கிறது வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட்டுங்கிறத நினச்சி பாருங்க. கிட்டத்தட்ட வந்து காலி பண்ணுறதுக்கே 4 நாள் வரையும் உங்களுக்கு டைம் எடுத்துக்கிடும் ஆவரேஜான யூசேஜில். ஸோ எவ்வளோ ஹெவியாக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக 3 நாள் வரையுமாவது பேட்டரி லைஃப் போகும். ஸோ இந்த பேட்டரிக்கு வந்து 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வர சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த ஃபோனில் வந்து 6 இன்ச்சுக்கான HD ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே, மீடியாடெக்கோட ஹீலியோ P60 சிப்செட்டோட வருது. ஸோ சிப்செட் கொஞ்சம் பழசு தான், ஆனால் மற்றபடி பேட்டரி அப்படின்னு சொல்லி வாங்குறவங்களுக்காக இந்த ஃபோன் வந்து பில்ட் பண்ணியிருக்கா சொல்லப்படுது. ஆனால் இந்தியாவுக்கு இந்த ஃபோன் வருமானு தெரியல. இந்த ஃபோனை இந்தியாவுக்கு ஒருவேளை கொண்டு வந்தாங்கன்னா பேட்டரிக்காகவே வாங்குறதுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய பேர் ஆர்வம் காட்டுவாங்க. டெக்னோ ஸ்பார்க் கோ அப்படிங்கிற ஒரு ஆண்ட்ராய்ட் கோ ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் கூடிய லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே டெக்னோ ஸ்பார்க் கோ ப்ளஸ் அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு சக்ஸஸராக வருது. இந்த ஃபோனில் 5000 mAhக்கான பேட்டரி இருக்க போது சார்ஜ் பண்ணுறதுக்காக மைக்ரோ USB போர்ட் கொடுத்துருக்காங்க. மேலும் வந்து இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் உள்ள இந்த இமேஜ் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளேயாக வந்து கம்மியான பெசல் உள்ள ஒரு ஃபோனாக வர இருக்குது. ஸோ ப்ரைசிங் மாதிரியான மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தெரியல. ரியல்மியோட இந்தியா CEO மாதவ் சுத் அவர்களை வந்து இப்போ யூரோப்புக்கு வந்து CEOவாக நியமிச்சிருக்காங்க.
ஸோ இதன் மூலமாக என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா புதுசாக நிறைய விதமான ஐஓடி ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு Realme வந்து திட்டிருக்காங்க. அதனால வந்து பல விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரீஸில் லான்ச் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் அசசரிஸ் மாதிரியான பல விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் ஆக இருக்குது. ஸோ குறிப்பாக ஸ்மார்ட் வாட்சஸ், பேண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பல விதமான ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்து லான்ச் ஆகும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் Realmeலேருந்து என்ன மாதிரியான புது ஸ்ட்ராட்டஜி வந்து கையாண்டு இப்போ வந்து புதுசாக ஐஓடி ப்ராடக்ட்ஸ் கொண்டு வராங்க அப்படிங்கிறத. சாம்சங்லேருந்து 7000 mAh பேட்டரியோட கேலக்ஸி M51 அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் கூடிய ஒரு லான்ச் ஆக இருக்குது அப்படிங்கிறது வந்து போன டெக் இன் தமிழ் நியூஸ் எபிசோட்லேயே சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ரெண்டர்ஸ் மற்றும் லீக்ஸ் வந்து வந்திருக்கு. அதன்படி பார்க்கும்போது இந்த ஃபோனோட பிரைசிங் வந்து 25,000 30,000 அப்படிங்கிற பிரைசிங்கில் இருக்கும் எதிர்பார்க்கப்படுது. 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே, 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே வந்து கொண்டு வருவாங்க எதிர்பார்க்கப்படுது. இது போக ஸ்னாப்டிராகனோட 730G சிப்செட்டோட 7000 mAh பேட்டரி 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வர இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேக் சைடோட கேமராஸை பொறுத்த 64 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் f1.8 அபர்ச்சர்ல வருது. மேலும் இதில் 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், 5 மெகாபிக்சல் மேக்ரோ அப்படிங்கிற கேமராவோட ஃப்ரண்ட் சைடில் 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட வர இருக்கு. சார்ஜிங் பண்ணுறதுக்காக USB Type-C போர்ட் இருக்குது. மேலும் இந்த ஃபோனில் வந்து நமக்கு வந்து 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட்டும் இருக்குது இந்த கட் அவுட்ஸ் வச்சு பார்க்கும்போது. ஸோ என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட சாம்சங் மேலும் இந்த ஃபோனில் ஏதாவது ஃபீச்சர்ஸ் எடுத்துகிட்டு வராங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ 7000 mAh அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கு. ஜியோலேருந்து 499 அப்படிங்கிற கிரிக்கெட் பேக்கும் 777 அப்படிங்கிற குவார்டர்லி பேக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டு பேக்லையும் வந்து ஒரு வருடத்துக்கான டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷனோட வருது. இந்த 499 பேக்கில் வந்து தினமும் வந்து 1.5 GB கொடுக்குறாங்க. இது வந்து 56 நாள் வேலிடிட்டியோட வருது அன்லிமிடெட் காலிங்ஸோட. இந்த 777 பிளான்லேயே வந்து தினமும் வந்து 1.5 GB கொடுக்குறாங்க. இது போக 5 GB டேட்டா எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. இதோட வேலிடிட்டி பொறுத்தவரை 84 நாள் வருது. மேலும் இந்த பேக்கில் வந்து ஜியோ டு ஜியோ வந்து அன்லிமிடெட் காலிங் பண்ண முடியும் இந்த 777 பேக்கில். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஜியோ கஸ்டமர்ஸ் இல்லாதவங்களுக்கு வந்து 3000 மினிட்ஸ் அப்படிங்கிற டைம் மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அது போக தினமும் 100 SMS-ம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்கான டெக் நியூஸ் எபிசோட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து ஆதரவு தாங்க. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோவில் உங்கள் நன்றி. வணக்கம்.